இந்த வீட்டுக்கு வந்த 2வது நாளே முத்துவுக்கு உரிமை கேட்டு சக்தி மனச காயப்படுத்தின. ஏமா, உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானமா மத்தவங்க மனச பத்தி நீ யோசிப்ப? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். இதுல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. ஏய் ரோஜா தங்கச்சி, வார்த்தைய பார்த்து அளந்து பேசு, இல்ல தோலை உரிச்சிருவேன். ஏ ரோஜா, அரைஞ்சு பல்லகள் எல்லாம் உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. பெரியவங்கிட்ட மரியாதையா பேசு. உங்க அம்மா உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா? இது பாரு ரோஜா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா? நீ படிச்ச பொண்ணு தானே, இப்படியா நாகரிகம் இல்லாம பேசுவேன்? அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அவங்க அத்தை மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அவங்க என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சா அப்படி பேசுவியா? இன்னைக்கு என்ன தேடி இந்த பேரும் புகழும் வந்திருக்குன்னா அது காரணம் அவங்கதான். நான் அனாதையா நின்னப்ப என்னை தாங்கி பிடிக்க யாருமே இல்ல. ஆனா இவங்க தான் ஒரு தாயா இருந்து எனக்கு நல்லதை கெட்டது கவனிச்சாங்க. இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அவங்களுக்கும் அதே மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்க. அது எல்லாருக்கும் நல்லது. சித்தி, இது நான் ரோஜாக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இது வரைக்கும் தங்கம்மாவும் பொண்ணு ரங்கம் தான் எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுனாங்க. இப்ப நீயும் பேசிட்டியா? நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? நீங்க எனக்கு யாரு? சித்தி. ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். நீங்களும் மத்தவங்க மனசு காயப்படுத்தாம கௌரவத்தோட இருங்களேன். ஏன் சக்தி, அப்ப நான் பேசுறதுதான் உங்க மனசெல்லாம் காயப்படுத்துதா? தங்கம்மா பேசுறதெல்லாம் யார் மனசையும் காயப்படுத்தல. அத்த இங்க பாருங்க, இப்பவும் நீங்க வம்பாதான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? எங்க சின்னாத்தா இந்த வீட்டுல இருந்தாங்கடா, நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், சிங்கப்பூருக்கு போறோம்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. இப்ப நாங்களா கூப்பிடல, நீங்களா தான் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என் சின்னாத்தாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வாங்க. அப்படி போடு. இந்த பட்டிக்கட்டை சரியான நேரத்துல தான் முட்டுக்கட்டை போட்டிருக்கோம். சிங்கப்பூர்காரி என்ன பண்றான்னு பாப்போம். நீங்க மன்னிப்பு கேட்டாதாங்க நாங்க எல்லாம் மன்னிப்போம். யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன சக்தி, பொண்ணு ரங்கத்தை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? இந்த வீட்டு எஜமானி நீயா இல்ல இந்த பொண்ணு ரங்கமா? என்ன மன்னிச்சிருங்க சித்தி. என் புருஷனுக்கு என் மேல சகல அதிகாரமும் இருக்கு. இந்த வீட்டு எஜமானி நான் தான். ஆனா எனக்கு எஜமா என் புருஷன். அதனால அவர் சொல்றதை என்னால மீற முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்போ என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? ஆமா, என் புருஷன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்றேன்ல. நாம இப்ப என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு எதிரி தங்கமா இல்ல, சக்தி தான். முதல்ல வீட்டுக்குள்ள நுழையிற வேலையை பார்ப்போம். சரி, என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. இந்த வீட்டுல எல்லாமே சக்தி தான். அவகிட்ட இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வாங்க. சக்தி என் மக. ஒரு மக கிட்ட தாய் மன்னிப்பு கேக்குறதால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டா. சக்தி, இனிமே இந்த வீட்டுல நீ என்ன சொல்றியோ அப்படியே நான் கேக்குறேன். போதுமா? உள்ள போங்க, உள்ள போ. வாங்க வாங்க, வா உள்ள வா. டாக்டர், மச்சான், நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாய். ஹலோ. How are you? ஃபைன். டியூட்டி முடிஞ்சதா? அதுக்குள்ள கிளம்புறீங்க? டியூட்டி இன்னும் முடியல. சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அதான் கேண்டீன் வரைக்கும் போறேன்.
காஃபி தானே, அதுக்கு எதுக்கு கேண்டீன் போறீங்க? பின்ன உங்களுக்கு காஃபி நான் தரேன், வாங்க வாங்க உட்காருங்க. இந்தாங்க, இந்த காஃபி குடிச்சு பாருங்க. இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். எனக்காக எடுத்துட்டு வந்த காஃபி. நீங்க நல்ல காஃபி குடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சு. காஃபி எப்படி இருக்கு? ரியலி சூப்பர். காஃபி யார் போட்டது? மச்சான், இதுல சாப்பாடு வச்சிருக்கேன், தண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதுல உங்களுக்காக பால், காபி தூள், சீனி, தண்ணி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எங்க மலை கிராமத்துல போடுவாங்கல்ல, அந்த மாதிரியே காபி இதுல வச்சிருக்கேன். நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க. என்ன யோசனை? காஃபி யார் போட்டதுன்னு தானே கேட்டேன். வேற யாரு? அம்மாதான். ஓ, நீங்க அம்மா பிள்ளையோ? ரொம்ப செல்லமோ? இப்போ நான் எங்க அம்மாக்கு குழந்தை மாதிரி தான். உங்க ஃபேமிலி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு இது, எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? இல்ல. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? நோ, இது வரைக்கும் இல்ல. பட் இனிமேதான் காதலிக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, நீங்களும் யாரையும் காதலிக்கல, நானும் யாரையும் காதலிக்கல. நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர். நானும் இதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீங்களும் இதே ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. சம்திங், ஏதோ ஒண்ணு நம்ம சந்திச்சிருக்கோம். எதுக்கு இந்த ஒற்றுமை? எதுக்காக இந்த சந்திப்பு? தெரியல. விடை தெரியாத கேள்விகள் வரும்போதுதான் வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கு. யா, ட்ரூ. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். பேசலாம்ல? ஷூர். தேங்க்யூ. ஒன் மோர் காஃபி? தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஓகே. முத்து, முத்து, இங்க பாருடா. என்கிட்ட ஏதோ பேசுடா முத்து. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்ன கண்டுக்காம லேப்டாப்பே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. அப்படி என்னடா தலை போற வேலை வந்துருச்சு? உன்னை அப்படியே தலைமுழுகிற வேலை வந்துருச்சு. டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நான் இங்க ஒருத்தி கத்திட்டு இருக்கேன், உன் காதுலயே விழலையா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் காது செவடா போச்சா? காது நல்லா தான் கேக்குது. நான் ஒர்க் பண்ணும்போது எதுக்கு தொந்தரவு பண்ற? என்ன சொன்ன? நான் தொந்தரவு பண்றேனா? ஓ, வர வர நான் தொந்தரவு போயிட்டேன்ல.
அப்படி என்னடா பிரச்சனை பண்ணிட்ட? சொல்லுடா, என்னடா பிரச்சனை பண்ண உனக்கு? அத வேற நான் சொல்லணுமா? சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? நான் இல்லனா உயிரை விட்டுருவேன் சொன்னல? ஆமா சொன்னேன். அதுக்கு என்னடா இப்போ? இப்போ அப்படிதான்டா இருக்கேன். நீ இல்லனா உயிரை விட்டுருவேன் முத்து. நீ என்ன உயிருக்கு உயிரா விரும்புறங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்ணுரங்க மாமா உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவு சிரமப்பட்டாரு. அது மட்டுமா, சக்தி அக்கா இல்லனா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? நீ என்னடானா அவங்களை எப்ப பார்த்தாலும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருக்க. இது நியாயமா? நியாயம் தான் முத்து. உன் சக்தி அக்கா என் அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசினாங்க. என் அண்ணனை அவமானப்படுத்தினாங்க. சக்தி அக்கா இல்லன்னா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்கும் முத்து. ஏன்னா நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அதான் தின தினம் உயிர் எடுக்கிறியா? என்னடா சொன்ன? நான் உயிரை எடுக்கிறேனா? சொல்லுடா, நான் உயிரை எடுக்கிறேனா? ஓ, உன் அருமை அக்கா சக்தி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? ஏய், அவங்கள ரொம்ப பெருந்தன்மையானவங்க. உன்ன மாதிரி சின்ன புத்தில அவங்களுக்கு கிடையாது. டேய், யாருக்குடா சின்ன புத்தி? எனக்கடா? ஏய் ரோஜா, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி சொல்லவாடா? ஏன்டா இப்படி பேசுற? சொல்லுடா, பேசுவியா? ரோஜா, போது நிறுத்து. மனசு நோகடிக்கிறது நீயா நானா? நான் எப்போ உன் மனசு நோகடிச்சேன்? இன்னைக்கு நோகடிக்கல. ச்சே, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன மட்டும் இல்ல, யாரெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு உதவியா இருந்தாங்களோ அவங்க அத்தனை பெரிய வயசு வித்தியாசம் பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசி அவங்க மனசை நோகடிக்கிற. உன்னால ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். ஏய், என்ன சொன்ன? இல்ல என்ன சொன்ன? என்னால உனக்கு பிரச்சனையா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் உன் சக்தி அக்கா உனக்கு சரிசமமான அந்தஸ்து கொடுத்திருக்கா. அத முத புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, உன் அம்மாவை எவ்வளவு கேவலமா நடத்துனாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கௌரவமாவே நடத்துறாங்க. அப்ப நடக்கிற எல்லாமே உன்னாலதான், அப்படிதானே? முத்து, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு முத்து. சக்தி அவங்க கம்பெனி நிர்வாகத்துல உனக்கு சரிசமமான உரிமையை கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம சக்தியை விட பெரிய லெவலுக்கு வரணும். இங்க பண்ற வேலைய சக்தி கம்பெனில போய் பண்ணு. அப்பதான் வரவு செலவு கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க முடியும். ஆமா முத்து, இல்லனா சக்தி உன்னை ஏமாத்திடுவா. ஜாக்கிரதையா இரு. சரி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஆனா சக்தி அக்கா கம்பெனில நான் சரிசமமா நிர்வாகத்தை கவனிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் முத்து? சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் முத்து. உங்க அம்மாட்ட போய் உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதிட்டு வா. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். டேய் நில்றா. நீ பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் உங்க வீட்டு சொத்தை கேட்டா நியாயம் இல்ல, ஆனா நீ என் சக்தியை கூட சொத்தை கேக்குறியே, அது எந்த விதத்துல நியாயம்? டேய், இப்போ என்னடா சொல்ல வர? கரெக்ட்டா சொல்லு. கரெக்ட்டா மட்டும் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். உனக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா சொல்லு, நான் கேக்குறேன். ஓ, உன் அக்கா பேச்சு கேட்டு நீ என்னைய பிளாக்மெயில் பண்றியா? நான் சொல்றத நீ கட்டாயம் கேப்படா. கேட்க வெப்பேன். உனக்கு உங்க அப்பா மாதிரியே தலைமுடி நிறைய இருக்கு. வா ஏ செல்லோ, இங்க உட்காரு. கண்ணாடி போட்டுக்கிறியா? ஐயோ செல்லம். என் செல்லம், உனக்கும் உங்க அப்பா மாதிரியே மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. உங்க அப்பா மாதிரி தான்டா கண்ணும். என் செல்லம், அவரு மாதிரி அழகா இருக்க. அப்படியே உங்க அப்பா போலவே உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்க. ஆமா, நீ அம்மா புள்ளையா இல்ல அப்பா புள்ளையா? சரி சரி சரி, நீ அப்பா புள்ளையாவே இரு. ஆனா இந்த அம்மா மட்டும் மறந்துடாதடா. அப்புறம் அவரை போலவே நீ நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், சரியா? ஆமாண்ட செல்லம், நீ பெரிய டாக்டர் ஆகணும். அதான் இந்த அம்மாவோட ஆசை.
ஆனா மச்சான் மாதிரி இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்காத, சரியா? நீ டாக்டர் ஆகணும் என்ன? இந்த அம்மா ஆசையை நிறைவேற்றி. என்னடி அத்தை என்னடி டாக்டர் அது இதுன்னு உளறிட்டு இருக்க? இல்லத்த, பொம்மை கிட்ட. பொம்மைக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா நீ புள்ள பெத்த அம்மா ஆயிடுவியா? அன்னைக்கு என்னடனா சாம்பாருக்கு வச்சிருந்த மாங்காயை எடுத்து தின்னு தொலைச்சிட்ட. இன்னைக்கு என்னடனா ஒரு பொம்மைக்கு தலை வாரி விட்டு புள்ளைய பெத்த அம்மா மாதிரி நடந்துட்டு இருக்க. என்ன குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? இங்க பாரு, நீ அப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. அப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. புரிஞ்சுதா? போ, வீட்ல இருக்கிற வேலையை பாரு. போ அத்தை, போ. போடி. மா என்னம்மா, என்னாச்சு? குழந்தை அழுவுது. குழந்தை அழுதா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அங்க பார்த்து தொலை. என்னம்மா இது? எல்லாம் இவ வேலை. பொம்மைக்கு தலைவாரி டிரஸ் போட்டுட்டு இருக்கா. பொம்மை கழுத்துல பாத்தியா பாசி மாலை? மலை வாசம் இன்னும் இவளை விட்டு போலடா. இவளுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. மதன், இதுக்கு மேல இவளை இங்க வச்சிருக்கிறது நல்லது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மா இவ மட்டும் குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா நடந்துருமா என்ன? இவதான் ஏதோ பைத்தியகாரத்தனமா நடந்துக்கிறா. நீ எதுக்குமா தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? அவ குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறா. ஆசைப்பட்டு போட்டுமே. ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குமா. இவ மட்டும் தானே ஆசைப்படுறா. பாவம்மா, ஆசைப்பட்டு போட்டோம். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. பூமிகா, உள்ள வா. ஏய் கூப்பிடுறல்ல, போய் தொலை. போடி. ஏய், வா. வா. வா, உட்கார். வேணாம். உட்கார் பூமிகா. எதுக்கு நீ கண்ட கசிக்கிட்டு இருக்க? இங்க பார், எங்க அம்மா கிட்ட சொன்னதான் உனக்கும் சொல்றேன். எதையும் பெருசா எடுத்துக்காத. அதான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன? கண்டுக்காம விடு. கண்ணத்தோட முதல்ல. எப்பவும் இப்படிதான் இருக்கணும். மச்சான் உனக்காக ஆசையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மச்சான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இரு. என்னடா கண்ணு, அல்வா. அல்வாவா? அல்வாவே தான். இதுல பாதாம், முந்திரி பருப்பு எல்லாம் கலந்துருக்கு. சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மச்சான், பக்கத்துல வா, நானே ஒண்ணு கூட்டி விடுறேன். மச்சான், என்ன கூச்சமா இருக்கா? எனக்கு அல்வா கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல வா. இந்தா சாப்பிடு. மச்சான், அட வெக்கப்படாம சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க மச்சான். அப்படின்ற நான் உனக்கு கூட்டி விட்டல, நீ என்ன கூட்டி விட்டு பார்க்கலாம். அட வெக்கப்படாம ஊட்டி விடு. என்னாச்சு மச்சான், இனிப்பெல்லாம் ஊட்டி விடுறீங்க? அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா பூமிகா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மைதான், நீ உண்மையிலே ராசியான பொண்ணுதான். இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சிட்டு போனதால நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. நாளைக்கும் நீதான் என்ன எழுப்பணும், சரியா? சரிங்க மச்சான். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க மச்சான். மச்சான், நீங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அதை கேட்டு நானும் சந்தோஷப்படுவேன்ல. கண்டிப்பா சொல்றேன். உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும்.
சரியான நேரம் வரட்டும், நானே சொல்றேன். இந்தா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுரு. டேய் செல்லம், உங்க அப்பா எனக்காக இதோ அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தியா? ஐயோ, உங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டே வர்றாரு. காலையில என் முகத்துல தான் முழிக்கணும்னு உங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு தெரியுமா? இன்னைக்கு அல்வா வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா என்ன மனைவியை ஏத்துப்பாரு. உங்க அப்பா கிட்ட நான் முழுகாம இருக்கிற விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். செல்ல மகன், ஐயோ, செல்ல மகன், எல்லாம் நீ வந்த நேரம்தான். இந்தா ஹலோ சாப்பிடுறியா?